தென்னிந்தியர்கள் எல்லாம் ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி இருப்பாங்கன்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சாம் பிட்ரோடோ சொன்னார்னு பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் இப்போ ஒரு பிரச்சாரத்தை சமூக வலைதளங்களில் முன்னெடுத்திருக்காங்க. ஒரு பிரபலமான தொலைக்காட்சிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அயல்நாடு வாழ் இந்தியர்கள் பிரிவின் தலைவர் சாம் பிட்ரோடோ ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, இந்தியாவில் பல மொழிகள் பேசுகிறாங்க, பல நிறங்கள் இருக்குது, பல்வேறு பிரிவுகள் இருக்குது, ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோங்கிறத மீன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்படி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் கிழக்கில் இருப்பவர்கள் சீனர்களைப் போலவும், மேற்கில் இருப்பவர்கள் அரேபியர்களைப் போலவும், வடக்கில் இருப்பவர்கள் வெள்ளையர்களைப் போலவும், தெற்கில் இருப்பவர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் இருப்பாங்க, நிறத்தின் அடிப்படையில் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாருமே சகோதர சகோதரிகளாக இருக்கோம், எங்களுக்குள்ள பல்வேறு விதமான மாற்று கருத்துகள் இருக்குது, மாற்று சிந்தனைகள் இருக்குது, ஆனாலும் நாங்கள் இந்தியாவாக ஒன்றா இருக்கோம், இதுதான் நாங்கள் விரும்புகிற இந்தியான்னு அவர் பேசியிருக்காரு. ஆனால் பிரதமர் மோடி இந்த வீடியோவுக்கு அப்புறமா தெலுங்கானாவில் நடந்த ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசும்போது காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியையும் கடுமையாக விமர்சிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தி அவருடைய ஆலோசகரனுடைய பேச்சை கேட்டு தான் இங்கே செயல்படுறாரு. அப்படி அவர் யாருடைய ஆலோசனையை கேட்குறாரோ அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? தென்னிந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி இருப்பாங்களாம். எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லி சாம் பிட்ரோடாவை வைத்து ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு பிரதமர் மோடி. இது முதல் முறை இல்லை. ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி சாம் பிட்ரோடோ அப்படிங்கிறவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் வாரிசு சொத்துரிமை சட்டம் எப்படி இருக்குது, அங்கே ஒருத்தர் எவ்வளோ சொத்து சம்பாதிச்சாலும் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய குழந்தைக்கு எல்லா சொத்தும் போயிடாது, ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்து மட்டும்தான் போகும், மீதம் இருக்கக்கூடிய பெரும்பகுதி சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இந்த மாதிரியான சட்டங்கள் குறித்து நாம் விவாதிக்கணும், இதெல்லாம் பல நாடுகளில் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்னவர் அதை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதன் பிறகு பாஜக தலைவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் இப்படி பேசுகிறாரு, அதாவது உங்களுடைய சொத்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மறைவுக்கு பிறகு அது உங்கள் பிள்ளைங்களுக்கு போய் சேராது, உங்ககிட்ட 2 எரும மாடு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு எரும மாட்டை எடுத்து காங்கிரஸ் வேற யாருக்காவது கொடுத்துரும், உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சி பறிச்சுக்கும் அப்படிங்கிற விமர்சனத்தை தேர்தல் பிரச்சாரங்களில் பெரிய அளவுக்கு முன் வச்சாங்க. காங்கிரஸ் கட்சியின் தரப்பிலிருந்து அது உண்மை இல்லைங்க, நாங்கள் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாலும் கூட பிரதமரோ அல்லது பாஜக தலைவர்களோ அப்படி பேசுகிறத நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போது 2வது முறையாக சாம் பிட்ரோடோ பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்தை மீண்டும் பாஜக தலைவர்கள் சர்ச்சையாக்கியிருக்காங்க. பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலையும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தென்னிந்தியாவை சேர்ந்த கருப்பு தோல் உடைய பாரதியன் நான் அப்படின்னு மீன் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஃபோட்டோவை போட்டு அதில் ஒரு ஹேஷ்டேகை போட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜகவை சேர்ந்த பல மூத்த தலைவர்கள் எல்லாருமே சாம் பிட்ரோடோவின் கருத்தை விமர்சிக்கக்கூடிய வகையில் அதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக, தேர்தல் உத்தியாக மாற்ற தொடங்கியிருக்காங்க. பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, சாம் பிட்ரோடோவின் இந்த கருத்துக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லியே ஆகணும், அவருடைய ஆலோசனையை கேட்டு இவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்குறோம், அதே நேரத்தில் இன்னைக்கு இந்திய நாட்டை சேர்ந்த மக்களை ஒரு இனவெறியோடு பார்க்கக்கூடிய இந்த சிந்தனையை நான் எப்படி ஏற்றுப்பேன், என்ன யாராவது ஒருத்தர் ஏதாவது குறை சொன்னால் பரவாயில்ல நான் பொறுத்துப்பேன், ஆனால் என்னுடைய நாட்டு மக்களை இந்த மாதிரி பேசுகிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சி மீது பிரதமர் மோடி முன் வச்சிருக்காரு. சரி, ஏன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது? அவங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த வீடியோலையே அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. அவர் எந்த இடத்துலையும் ஒருத்தரை அவமானப்படுத்தணும், ஒருத்தரை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற வகையில் எந்த ஒரு கருத்தையும் பதிவு பண்ணல. அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும், ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை ஒரு மொழி பேசுகிறவங்க இருக்கலாம், இப்படி எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சாம் பிட்ரோடோ அந்த கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஆனால் பாஜக தலைவர்கள் அதை தேர்தலுக்காக பிரச்சாரமாக மாற்ற தொடங்கியிருக்காங்க. அது சோஷியல் மீடியாலையும் பாஜகவினரால், பாஜக ஐடிவிங்கால் ட்ரெண்ட் செய்யப்படுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது, மீண்டும் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு ஒவ்வொரு கட்டத்தில் தேர்தல் நடக்கும்போதும் அங்கே பதிவாகக்கூடிய வாக்கு எண்ணிக்கை என்பது பாஜகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா பல இடங்களில் பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவரான ஒரு சூழல் இல்லை. அதனால் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை அவதூறாக விமர்சிப்பதை பிரதமரும் பாஜகவினரும் வாடிக்கையாக வச்சுருக்காங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மூத்த ஊடகவியலாளர்கள், அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குது. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரம், அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, இது எல்லாமே அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வரவேற்பை பெறுவதனால பாஜக அதை எப்படியாவது தடுக்கணுன்றதுக்காக தேர்தல் உத்தியாகத்தான் காங்கிரஸ் மீது இப்படியான அவதூறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க.
உண்மை என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி யார் வேணாலும் அந்த வீடியோவை நேராக போய் யூடியூப்பில் பார்த்துடலாம், இல்லை கூகுள் பண்ணி அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத எடுத்துடலாம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கருத்துக்கள் திரித்து கூறப்படுகிறது, எப்படி இது அவதூறு பரப்பக்கூடிய வகையில் மாற்றப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியையும் அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களவைத் தேர்தலில் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய மக்களவைத் தேர்தல் நடக்கக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே பாஜக தலைவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சார பொதுக்கூட்டங்கள்லையும் ராகுல் காந்தி பேசும்போதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப தீவிரமாக முன்வைக்கிறாரு. அவங்க தேர்தல் அறிக்கையில் எதையெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி அதிகமாக பேசுகிறாரு. ஆனால் பிரதமர் மோடி தினமும் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாரு. அந்த நரேட்டிவுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்வைக்கிறாங்க. அதே போல் ரேபரேலி தொகுதி, அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவது குறித்தும் காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவது குறித்தும் ஒரு சர்ச்சை உருவாச்சு. அதன் பிறகு ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவேன்னு முடிவு செய்து அறிவித்த பிறகு காங்கிரஸ் கட்சி அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அமேதி தொகுதியிலேருந்து ராகுல் காந்தி பயந்து ஓடினார் அப்படிங்கிறத ஸ்மிருதி இரானி ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. இப்படி வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் போக்குக்கு ஏற்ற மாதிரி தினம் தினம் பாஜகவினர் புது புது உத்திகளை தேர்தலில் கையாள்கிறார்கள். ஆனால் அது நேர்மையான வழியில் இருக்கணுங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்களும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களும் சொல்லக்கூடியதாக இருக்குது. சாம் பிட்ரோடாவின் கருத்து குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அவர் சொன்னது கரெக்டா, இல்லை பாஜகவினர் விமர்சிப்பது போல் அவர் தவறாக பேசியிருக்காரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.